வணக்கம். இது தாத்தா பாட்டி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாண்டியேஸ்வரர் நாடகத்தை பற்றி. பாண்டியேஸ்வரர் நாடகத்தில் இன்றைக்கி அரசிக்கு வந்து கார் வாங்கி கொடுக்க சொல்லி மாப்பிள்ளை வீட்டிலேருந்து சொல்லிட்டு போகிறாங்க. அதை உட்காந்து எல்லோரும் பேசும்போது பாண்டியன் சொல்கிறாரு, இல்லை எல்லாம் செஞ்சிடலாம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். ஆனாலும் மீனா சொல்கிறாப்புல, நான் தர்றேன், என்னுடைய சம்பள காசு இருக்குது, என்னுடைய நகை இருக்குன்னு. அப்புறம் மயில் கூட சொல்கிறாப்புல, நான் தரேன். அது கவரிங் நகை வச்சுக்கிட்டு அதுக்கு அதை பேசுது. சரி, இருந்தாலும் அது பங்குக்கு அது பேசுது. ராஜி என்கிட்ட எல்லாம் இல்லமான்ட்டுச்சு. அப்புறம் யாரும் தர வேணான்ட்டார். அவர் உள்ளே போகும்போது செந்தில் உள்ளே போய் ரொம்ப வருத்தமாக இருக்காப்புல. அப்போ மீனா கேட்குறாங்க, என்ன ஏப்பா அப்படி வருத்தமாக இருக்கீங்கன்னா, இப்போ வந்து எனக்கு மட்டும் 1 லட்ச ரூபா தரமாட்டேன்னாரு வேலைக்கு, இப்போ தங்கச்சிக்கு 6 லட்சம் செலவு பண்ணி ஒரு காரே வாங்கணும். அப்போ இவர் எப்படி இப்படி பண்ணுறாரு, எனக்குன்னா அப்படி பண்ணுறாரு, என்னை வேலைக்காரனா வச்சுக்கணும், சம்பளம் இல்லாத வேலைக்காரனா வச்சுக்கணும்னு நினைக்கிறாருன்னு சொல்கிறாப்புல. ஆனால் மீனா அதையும் சமாதானப்படுத்தி, இல்லைப்பா அப்படிலாம் இல்லை, வேணா நான் வேணா ஏற்பாடு பண்ணி தரேன், உங்களுக்கு வேலை வாங்கி தரேன். அது முடிஞ்சு அவர் பேசினோடனே சரின்னு அவர் போயிட்டார். அதுக்கு பிறகு இந்த பக்கம் கோமதிக்கு ஒரே சாமி பக்தி வந்துருச்சு. சாமி வந்துருச்சு சொல்லி சாமி கும்பிட்டு, என் பக்கத்தில் வந்து குழந்தை படுத்து இருந்துச்சு, அது என்னை கூப்பிட்டுருக்கு, அம்மன் வந்துட்டா, கோயிலுக்கு போகணும். அப்புறமா எல்லாம் 2 மருமகளை கூட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகிறதா முடிவு எடுத்துட்டாங்க. அது அப்படி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா மீனா வந்து அந்த சக்திவேல் குடும்பம் இருக்காங்களே, அவங்க குடும்பத்தில் உள்ள கடையை இடிக்கிறதுக்காக புல்டோசரை கொண்டு போய் நிறுத்திக்கிட்டு அதை பண்ணி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அந்த சக்திவேல் உள்ளே வந்துட்டார். வந்து பயங்கரமாக சண்டை போடுறாரு. மீடியா வேறு இருக்குது, எல்லாரும் கூப்பிட்டு என்னை பழி வாங்குறதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு அவர் கத்துறாரு. கத்தும்போது மீனா சொல்கிறாப்புல, இல்லை நாங்கள் 5 மாதம் நோட்டீஸ் கொடுத்தோம் பண்ணணும், அதனால் நாங்கள் அப்படி தான் இடிப்போம்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் தகராறு நடந்துக்கிட்டு இருக்கு. மீனா சொல்கிறாப்புல, போலீஸை வர வைங்க அப்படின்னு. போலீஸு வர வச்சுருக்காங்க. போலீஸ் வந்துடும். அது அப்புறம் அதுக்கு பிறகு பிரச்சனையாகி அவங்க சண்டை போட்டு கிடப்பாங்களா இருக்கும். அது இப்படி தானே போகுது. சண்டைன்னு மட்டும் இருந்தால் தான் நாடகம் சுறுசுறுப்பாக போகும் போல், இல்லைன்னா சப்புன்னு ஒன்றுமே இல்லைப்பா அந்த நாடகத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து இந்த சண்டையில் போய்கிட்டு இருக்கு, நாளைக்கும் சண்டையில் தான் இருக்கும். நாளை அன்னைக்கு வேணால் அந்த சண்டை முடிவுக்கு வருமானு தெரியாது. இப்போ நாளைக்கும் சண்டை தான், பார்க்கலாம்.